வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்கள் எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம உடம்புல நம்ம மனுஷனுக்கு எங்கே அடிபட்டாலும் அவ்வளோவா பாதிப்பு ஏற்படுத்தாது. பட் ஆனால் ஹெட்டில் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்தாலும் அது வந்து நம்ம உயிரே வந்து பாதிச்சிடும். அதனால தான் நம்ம வண்டி ஓட்டும் போது கூட ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம ஹெட் இன்ஜுரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாக்டர் ரெடியாக இருக்காங்க, வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹெட் இன்ஜுரிஸ் பற்றி தான் பேச போகிறீங்களா? ஸோ பேசிக்காக ஹெட் இன்ஜுரிஸ்னாலே வந்து அது இன்டர்னல் தானே டாக்டர், பிரெயினுக்கு தான் அஃபெக்ட் ஆகுமா? ஹெட் இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து மூளை சுற்றி இருக்கிற உரை, மூளை சுற்றி இருக்கிற எலும்பு, அதாவது ஸ்கல் போன் சொல்லுவோம். இதுக்கெல்லாம் வரக்கூடிய பாதிப்பு தான் நம்ம ஹெட் இன்ஜுரின்னு சேர்த்து சொல்ல போகிறோம். ஓகே. இது மூளை சுற்றியுள்ள இடங்கள், பட் மூளை சுற்றியுள்ள எலும்பு இதில் ஏற்படும் ஹெட் இன்ஜுரி வந்து 3 வகையாக சொல்லுவோம். மைல்டு, மாட்ரேட், சிவியர். அதுக்கு வந்து GCS ஸ்கோர், கிளாஸ்கோ கோமா ஸ்கேல் ஸ்கோர் படி அதை வந்து நம்ம எப்படிப்பட்ட அடிபடுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ மைல்டு ஹெட் இன்ஜுரி அப்படிங்கிறது யூஸ்வலாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த வைத்தியத்தின் மூலமாக முழுமையாக நோயாளி வெளியே வந்துடுவாங்க. மாட்ரேட் ஹெட் இன்ஜுரி அப்படிங்கும் பொழுது அது குணமடைய டைம் எடுத்துக்கும். ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலம் முழுவதும். சிவியர் ஹெட் இன்ஜுரி அப்படிங்கிறது இந்த கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த மாதிரியான லைஃப் கேரண்டி வந்து ஆரம்ப ஸ்டேஜில் சொல்ல முடியாது. ஸோ அது நிறைய பிரச்சனைகள் தாண்டி வெளியே வரும்பொழுது தான் வரும். அப்படி வரும்பொழுது எந்த அளவு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்ல முடியாது. கண்டிப்பாக பாதிப்பு இருக்கு, வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்கள் வந்து 3 லெவல்ஸ் சொன்னீங்க இல்லையா? அதுல இருந்து மைல்டு இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது எந்தெந்த விதத்தில் வரும்? இப்போ ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக தான் இருக்கும். ஸோ மைல்டு ஹெட் இன்ஜுரிஸ்னா என்னென்ன? மைல்டு ஹெட் இன்ஜுரி அப்படிங்கிறது இப்போ மூளை அடிப்பட்ட உடனே அவங்களுக்கு வந்து நினைவு தப்பி போகிறது, ஒரு 5 நிமிடத்துக்கு குறைவில் நினைவு தப்பி போகிறது, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் முழுமையாக அவங்க நினைவு வந்துடும். இல்லை அடிப்பட்ட உடனே வலிப்பு மாதிரி வரும். பட் மூளையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த மூளையோட ஃபங்க்ஷனை வந்து ஒரு மொமெண்ட்டாக அது வந்து பாதிக்கிறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். இல்லை மூளையில் சுற்றி இருக்க அந்த எலும்புகளில் விரிசல் ஏற்படுது. இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நம்ம வந்து மைல்டு. எந்த பார்ட் ஆஃப் தி பிரெயின்ல பாதிக்கும் டாக்டர்? பிரெயின் எந்த பார்ட்னு சொல்ல முடியாது. பட் மூளையோட இரத்த கசிவுகள் பெருமளவு ஏற்பட்டு மூளைக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாத ஒரு அடியை வந்து நம்ம வந்து மைல்டு ஹெட் இன்ஜுரி சொல்லுவோம். ஓகே. மாட்ரேட் இன்ஜுரிஸ் பற்றி சொல்லுங்க. மாட்ரேட் ஹெட் இன்ஜுரி அப்படிங்கிறது GCS ஸ்கோரில் வந்து 8லிருந்து 13 வரைக்கும் இருக்கிறது மாட்ரேட் ஹெட் இன்ஜுரி சொல்லுவோம். மாட்ரேட் அது அந்த ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி பாதிப்புகள், ரத்த கசிவு இருக்கும், அதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படாமலே இருக்கலாம். அது மாதிரியான அந்த 8லிருந்து 13க்குள்ளே இருக்கிறது மாட்ரேட் ஹெட் இன்ஜுரி சொல்லுவோம். அதுக்கோட வைத்தியங்கள் பண்ணும்பொழுது அதில் வந்து பாதிப்பெல்லாம் வெளியே வர்றதுக்கு 80லிருந்து 90% நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இப்போ நம்ம சிவியர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பேசலாம். குழந்தைங்க வந்து ஜென்ரலாக சின்ன வயசில் விளையாடும் போது வந்து நிறைய தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்புண்டு. அதுவும் இந்த ரோட்லலாம் விளையாடும் போது பால் பட்டு ரத்தம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க? குழந்தைகளுக்கு பெரும்பாலுமே வந்து மற்றவங்களோட பெரியவங்களோட கம்பேர் பண்ணும்பொழுது அந்த எலும்புகளுக்கு வந்து இன்னும் முழுமையாக வந்து கூடியிருக்காது, டெண்டராக இருக்கும். ஸோ அது வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி அடியை வந்து கொஞ்சம் மோல்டாகி தாங்கிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ குழந்தையை பொறுத்த வரைக்கும் அடிகள் பலமாக இருந்தாலும் மூளைக்கு உள்ளே ஏற்பட பாதிப்புகள் பெரும்பாலும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த எலும்புக்கான அந்த மோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால. ஸோ அதனால வந்து பெருமளவு குழந்தைகளுக்கு ஏற்பட பாதிப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே. இப்போ பிளட் ஃப்ளோ இருந்துச்சு, அடிபட்டு வந்து ரத்தம் வருது, இல்லைன்னா வந்து பிளட் கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது சிவியரான ஸ்டேஜா? அதாவது மூளைக்குள்ள மூளைக்கு வெளியே இல்லை எலும்புல தோலில் வர ரத்த கசிவை பற்றி எந்த பயம் இல்லை, அது தானாகவே சரியாயிடும். மூளைக்குள்ளே ஏற்பட ரத்த கசிவுகள் வந்து 2-3 வகைகள் இருக்குது. அது மூளை எலும்புக்கும் உரைக்கும் நடுவில் ரத்த கசிவு, மூளைக்கு மேல் பகுதியில் ஏற்படுற ரத்த கசிவு, மூளைக்கு உள்பகுதியில் ஏற்படுற ரத்த கசிவு, இந்த 3 வகைகள் இருக்குது. மூளைக்கு எலும்புக்கு நடுவில் இருக்கிற ரத்த கசிவுகள் பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படாது. ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்தினோடனே கண்டிப்பாக சரியாயிடும். மூளைக்கு மேல் பகுதியும் மூளைக்கு உள்பகுதியில் ரத்த கசிவுகள் தான் மூளையோட வேலைகளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஏற்பட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். எல்லா இரத்த கசிவுகளுக்கும் அறுவை சிகிச்சை அவசியம் தேவையில்லை. எந்த இரத்த கசிவு மூளையோட செயலை பாதிக்குமோ, இல்லை மூளைக்கோட ப்ரெஷரை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரியான ரத்த கசிவு மட்டும் அறுவை சிகிச்சை மூலம் சரி பண்ணணும். மீதி இடத்துல மருந்து மாத்திரை மூலமே சரி பண்ணிடலாம். ஓகே டாக்டர். இப்போ வந்து ஹெட் இன்ஜுரிஸ்னாலே மெயினாக எல்லாருக்குமே ஞாபகம் இருந்தது ஆக்சிடென்ட்ஸ் தான்.
ஸோ ரோடு ஆக்சிடென்ட்ஸில் தான் வந்து நிறைய பேருக்கு ஹெட் இன்ஜுரிஸ் வருது. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேரை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ ரோடு ஆக்சிடென்ட்ஸில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆகுது? மெயினாக என்ன ரீசன்ஸ்? ரோடு ஆக்சிடெண்ட்டில் அதிக காரணம் வந்து ஹெல்மெட் போடாதது மிகப்பெரிய காரணம். அடுத்தது ரேஷ் டிரைவிங். அடுத்தது வந்து ஆல்கஹாலிக் டிரைவிங். இந்த 3 மிக முக்கியமான காரணம். அதாவது ஒரு சாலையில் போகும்போது அடிபடாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அடிபட தான் ஆகும். அதுக்காக எல்லாரும் சாலையில் போகாமல் இருக்கவே முடியாது. ஸோ நம்மளால் என்ன நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஸோ மூளைக்கு அதாவது பாதிப்பு ஏற்படாத ஹெல்மெட் போட்டு போகணும். நிறைய பேர் ஹெல்மெட் போட்டு போவாங்க, அங்கே ஸ்ட்ராப் போட மாட்டாங்க. ஸ்ட்ராப் போடாமல் ஹெல்மெட் போடல அர்த்தமே இல்லை. ஏன்னா கீழே விழுந்தோன்னே ஹெல்மெட் தனியாக போயிடும், அந்த பாதிப்பு ஏற்பட தான் செய்யும். அடுத்தது மெதுவாக போகணும், அது நம்ம கையில் தான் இருக்குது. அதே போல் மது அருந்துட்டு போகாமல் போனால் பாதிப்புகள் கம்மியாக இருக்கும், அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. இந்த 3 நம்ம கையில் இருக்கும்போது இதை நம்ம கட்டுப்பாடோடு இதை வந்து செயல்படுத்தினாவே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நம்ம கம்மி பண்ண முடியும். ஓகே டாக்டர், வேறு என்ன மாதிரியான ஹெட் இன்ஜுரிஸ்லாம் இருக்குது டாக்டர்? சாலை போக்குவரத்தில் ஏற்படுகின்ற அந்த விபத்தை தவிர இண்டஸ்ட்ரியல் இன்ஜுரிஸ் சொல்லுவோம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸில் இப்போ ஹை ரைஸ் பில்டிங்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து 14 ஃப்ளோர்ஸ், 20 ஃப்ளோர்ஸ், 30 ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி வேலை செய்யும்போது அங்கிருந்து விழும்போது வர வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அந்த மாதிரி ஹை ரைஸ் பில்டிங் வேலை செய்யும்போது கீழே வேலை செய்யறவங்களுக்கு மேலிருந்து பொருட்கள் வந்து தலையில் விழலாம். அந்த மாதிரியான பாதிப்புகள் அந்த மாதிரி இருக்குது. அதை தவிர சில சமயங்கள் சில இந்த மாதிரியான இப்போ ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், நெயில்ஸ், கடப்பாறை, நெயில் இந்த மாதிரிலாம் வேலை செய்கிற இடத்துல அடிபடும்போது அந்த மாதிரி இடத்துல வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ ஹெட் இன்ஜுரிஸ் வந்து அதுக்கான எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிருமா? ஏன்னா ஏன் கேட்குறேன்னா, நிறைய திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்க வந்து ஏதாவது கல்லுலையோ இல்லையோ பட்டு அடிபட்டிருப்பாங்க, ஆனால் ரொம்ப நாள் கழித்து வந்து அவங்களுக்கு அந்த ஹெட் இன்ஜுரி வரும், பிரெயின் டியூமர் வரும். ஸோ அது மாதிரி ஹெட் இன்ஜுரிஸ் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஹெட் இன்ஜுரிஸ் வந்து உடனே நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் தெரிஞ்சிருமா, இல்லை அது வந்து சில டிலே ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கா? பெரும்பாலான மூளையில் ஏற்படுகின்ற ஹெட் இன்ஜுரிஸ் வந்து உடனே தெரிஞ்சிடும். ஒரு சில இடத்துல ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் அது விளைவுகளை கொஞ்ச நாள் கழித்து தெரியும். அது எப்போ அந்த கொஞ்ச நாள் கழித்து தெரியுது அப்படின்னா, இந்த வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற அடி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து மூளை சுருங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாகவே அவங்க மூளைக்குள்ளே வந்து எலும்புக்கும் மூளைக்கு நடுவில் நிறைய வெற்றிடம் இருக்கும். ஸோ அந்த வெற்றிடத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் கசியும் பொழுது உடனே விளைவுகள் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக இருக்க மாட்டேங்க, சின்ன ஒரு தலைவலி மட்டும் இருக்கும். ஸோ வயசானவங்க தலைவலிமா அதை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஒரு மாதம் கழித்து பார்த்தோம்னா தலைவலி அதிகமாக இருக்கும், மூளையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அதை ஒன்று மட்டும்தான் வந்து நாள் கழிச்சு செய்கிற ஒரு மூளையில் அடி ஹெட் இன்ஜுரி தவிர மற்ற எல்லாமே 24 to 48 ஹவர்ஸ் நமக்குள்ளே தெரிஞ்சிடும். சிவியர் இன்ஜுரினா உடனே அடிபட்ட உடனே என்ன விழுந்து போயிடுவாங்க. மாடரேட் இன்ஜுரிஸ் உடனே தெரிஞ்சிடும். மைல்டு ஹெட் இன்ஜுரிஸ் மட்டும் ஒரு 24 ஹவர்ஸ் 48 ஹவர்ஸ் நமக்கு தெரியும்.